சூழ்நிலைகள் தாமதமாக காணப்படலாம். நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் சில நேரங்கள்ல தாமதமா ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வணங்குற தெய்வம் கல்லோ மண்ணோ அல்ல. அவர் உயிருள்ள உண்மையான ஒரு தெய்வம். அவர் என்னைக்கும் ஒரு பொய் சொல்ல மாட்டாரு. இல்லாததை இருக்குன்னு சொல்ல மாட்டாரு. நடக்காத நடக்கும்னு சொல்ல மாட்டாரு. அவர் சொன்னாருன்னா நிச்சயம் நடக்கும். ஆனா அப்படி இருக்கும் சில காரியங்கள் நம்ம ஜெபிக்கும் பொழுது தாமதமா ஆகுது அப்படின்னா அதுலயும் ஒரு நன்மை உண்டு. இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்காக வெகு தூரம் போயிட்டாரு. போகும்போது தகவல் வருது, லாசரு இறந்து போயிட்டாரு. லாசரு இறந்து போயிட்டாரு. இறந்து போய் எப்ப இறந்தாரு? இப்பதானே இறந்தாரு. ஆண்டவருக்கு இறந்த ஒரு மனிதரை உயிரோட எழுப்புறது என்பது ஆண்டவருக்கு மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம் அல்ல. ஏன்னா அநேக சிறு பிள்ளைகள் உயிரோட எழுப்பியிருக்காரு. நூற்றுக்கு அதிபதி உடம்பு சரியாம இருக்கும்போது அது நூற்றுக்கு அதிபதியுடைய வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம இருக்கும் சுகப்படுத்தியிருக்காரு. ஆண்டவருக்கு சுகப்படுத்துவது, மருத்துவர்களை உயிரோட எழுப்புவது பெரிய காரியம் இல்ல. ஆனா இங்க ஒரு பெரிய பிரச்சனை சிக்கல் என்னன்னா, லாசர் இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப நார்மலா இருக்கிற பாடியில தோல் எல்லாம் ஒரு மாதிரி சதைத்திருக்கலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னா, வயிறு எல்லாம் உப்பி இருக்கலாம், உடம்புக்குள்ள இருந்து திரவம் ஏதாவது வெளில இருக்கலாம், நரம்பு எல்லாம் இருந்திருக்காது, கண்ணெல்லாம் உள்ள போயிருக்கும், தோற்றமே வித்தியாசமா மாறி இருக்கலாம். 4 நாள் ஆயிடுச்சுல்ல. இப்ப ஆண்டவர்கிட்ட இந்த தகவல் வந்ததும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் ஆஹ் திரும்ப வரதுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. இப்ப கிட்ட வந்ததும் அவருடைய கல்லறையை பார்த்து லாசருவே எழுந்து வா அப்படின்னு கர்த்தர் சொல்றார். உரக்க சத்தமா சொன்ன மாத்திரத்துல செத்து போய் 4 நாளா இருந்தாலும் பரவாயில்ல, நரம்பு இல்லைனாலும் பரவாயில்ல, எலும்பு இல்லைனாலும் பரவாயில்ல, உடம்புல உள்ள அவயங்கள் எல்லாம் உரு தெரியாம போனாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒரு ஜீவன் உண்டு. சோ உடனே கர்த்தர் உயிரோட எழுப்புறதுல அவரு ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. லேட் ஆனாலும் லேட்டஸ்டா சேர்றதுலதான் நம்ம ஆண்டவர் ஸ்பெஷலிஸ்ட். கைத்தட்டலாம் ஆண்டவர். அதனால ஏதோ காரியங்களை குறித்து நம்ம செபிக்கிற காரியங்கள், காத்திருக்கிற காரியங்கள், ஒருவேளை நமக்கு அது தாமதம் ஆகுது அப்படின்னா அதில் நன்மைக்கு. தாமதமா இருக்கிறது தான் வரலாறு பேசும். அநேகர் கர்த்தர் உயிரோட எழுப்பியிருந்தாலும் இன்னைய நாள் வரைக்கும் 4 நாள் ஆன ஆளை கூட கர்த்தர் எழுப்பினாருன்னு சொல்றதுலதான் ஒரு ஆச்சரியம் உண்டு, ஒரு அற்புதம் உண்டு, ஒரு அதனால கர்த்தர் தாமதமாக காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒரு நன்மையாக கொண்டு வருவார். கர்த்தர் நடத்துவராக. இருக்கிற இடங்கள்ல ஒரு ஒரு சில நிமிடம் எழுந்து நிற்கலாம். எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஒரு உண்மை என்னன்னா ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர்கள் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, யாரும் கண்களை மூடி, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, மத்தியில ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மத்திலே வசித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய மகிமையை காண்பிக்கும்படியாக, அவருடைய பிரசனத்தை நம்ம மேல ஊற்றும்படியாக, நம்மளை திடன்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மோடு நம்ம மத்தியில் இருக்கிறார். யாரும் கண்களை திறக்க வேண்டாம். தயவு செய்து யாரும் கண்களை திறக்க வேண்டாம். பக்கத்துல யாரு இருக்கான்னு தயவு செய்து பார்க்க வேண்டாம். நம்முடைய தகப்பனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய வார்த்தையை நாம் கேட்க வந்திருக்கிறோம். தயவு செய்து பக்கத்துல யாரு இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ஒரு சத்தமா ஒரு பாடிட்டாலோ இல்ல ஜெபம் பண்ணிட்டாலோ பக்கத்துல தப்பா நினைப்பாங்களோ இல்ல, யாரும் எது நினைக்க மாட்டார். இந்த மத்தியில இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவர் தலைவர்களை காட்டிலும் பெரியவர், அவர் பிரபுகளை காட்டிலும் பெரியவர், அவர் ராஜாக்களை காட்டிலும் பெரியவர், அரசாங்க சட்ட திட்டங்களை பார்க்கிலும் தேவன் இயேசு கிறிஸ்து பெரியவர். அவர் கரங்களை தட்டி, இயேசுவே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாம் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களோடு நீர் இடைப்படுவீராக, நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உங்களுடைய பிரசன்னத்திற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய மகிமைக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீர் பேசுவீராக. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடு.
மீண்டும் சொல்லுவோம், பகல் நேர பாடல். ஓ பகல் நேர பாடல் நீரே, இரவெள் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவே. மீண்டும் சொல்லுவோமா, என் மேலான சந்தோஷம் நீ இயேசுவே, நீங்க தான்ப்பா, நாளெல்லாம் உமை மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மணவாளரே உம்மை மறவே, மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானே, ஓ மணவாளரே உம்மை மறவே, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, ரட்சகரே ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானையா. எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறான். எங்களோடு நல் வார்த்தைகளை பேசுவீரார். எல்லா இரு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, 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 சத்தம் பெறுகிறது. இந்த மியூசிக் வேண்டாம். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து அல்லேலூயா, அல்லேலூயா, பிரசன்னத்தை நிரப்புங்கப்பா. அல்லேலூயா, 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 எங்களோட இருப்பதற்கான நன்றி. உங்களுடைய பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே பூச்சி இருப்பதற்காக நன்றி. நீர் இல்லாத ஒரு ஆராதனை, நீர் உங்களுடைய பிரசனம் இல்லாத ஒரு ஆராதனை எங்களுக்கு வேண்டாம். நீர் எங்களோட இருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வல்லமையான ஒரு கரம் எங்களை ஒவ்வொருவரையும் தொடுவதாக, இந்த வார்த்தையை கேட்க கூடாத இப்படி தனியா இருக்கிற எல்லா சத்துரு நாவிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முறியடிக்கிறோம் அப்பா. கல்லான இருதைகள் கரைந்து சதையான இருதை கட்டளையிடுகிறார். உடைய மகிமை அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக ஒருவரோடு நீர் பேசுவதற்காக கரத்துல மூலப்பேதா. உட்காரலாம். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சோ
நீ நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு போதித்து நாம் என்ன வழியில நடக்க வேண்டும் என்பதை அவர் நமக்கு காட்டுவார். யாரு வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா, இப்ப நான் பைக்ல போயிட்டு இருக்கேன். போகும்போது சிக்னல் போட்டாங்க. டிராஃபிக்ல எல்லாம் நிக்கிறோம். பக்கத்துல ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் நான், "பிரதர் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரைட்டா போங்க. அங்க டிராஃபிக்கா இருக்கு. அதனால ஸ்ட்ரைட்டுக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் ஒண்ணு கட் ஆகும். அதுல கட் பண்ணி அப்படியே நீங்க போயிட்டீங்கன்னா, சீக்கிரமா போயிடலாம். அது உங்களுக்கு டிராஃபிக் இருக்காது." அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கங்களேன், அவன் என்ன நினைப்பான்னா என்ன பார்த்து, ஆளுக்கு ஏதோ உடம்பு சரியில்ல போல. ஏதோ மன வளர்ச்சி ஏதோ குறைவா இருக்கு. அதனால அவர் எங்க போறாரோ தெரியாது. அவர் யாருன்னே தெரியாது. அவர்கிட்ட போய் நான் என்ன சொல்றேன்னா, "அங்க போங்க, இங்க போங்க" அப்படின்னு சொன்னேன்னா, அது என்ன ஒரு தவறா நினைச்சுருவாங்க. ஒருவேளை அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளா இருக்காருன்னா, "எப்படி இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க? எங்க போறீங்க?" இந்த மாரி போறேன். அப்படி போறீங்களா? அங்க போகாதீங்க. டிராபிக்கா இருக்கு. இப்ப தாங்க வந்தேன்." இப்படி போங்கன்னா, பரவாயில்லையே! நமக்கு நல்லது சொல்றாரே! அப்படின்னு நினைக்க தோணும். இப்போ அவர் நமக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டணும்னா, நாம் அவருக்கு யாரோ ஒரு ஆள் இல்ல. நாம் அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நம்மை நேசிக்கிறதுனால, அவர் என்னைக்கும் நமக்கு ஒரு பொய்யான, ஒரு தவறான ஒரு வழியை நமக்கு காட்ட மாட்டார். ஒரு சரியான, ஒரு தெளிவான ஒரு வழியை நமக்கு காட்டுவார். ஏன்னா, அவர் நம்ம என்ன பண்றாருன்னா, நேசிக்கிறாரு. மனுஷர் நேசிக்கிற பிரகாரமா அவர் நேசிக்கல. வசனம் அது யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்பே ஆகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ ஒரு ஒரே பேரான குமாரனை இயேசு கிறிஸ்துவ நமக்காக பலியாக கொடுத்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு அதிகம். அப்படிதானே? அவருக்கு நம்ம மேல ரொம்ப அன்பு அதிகமா இருக்கு. அவர் நம்ம நேசிக்கிறபடியினால, அவர் நமக்கு என்னைக்கு என்ன பண்ண மாட்டாருன்னா, ஒரு தவறான ஒரு வழியை அவர் நமக்கு காட்ட மாட்டார். நிச்சயமா அவர் காட்டுற வழி எப்படி இருக்கும்னா, ஒரு சரியான வழியா, இன்னும் சொல்லப்போனா, அவர் அக்கறையோட, ஐயோ! அந்த வழியில போனா அந்த பிரச்சனை வந்துருமே! அந்த வழி நமக்கு வேண்டாம். இந்த பிள்ளை நம்ம பிள்ளைக்கு இந்த மாரி வழியை ஏற்படுத்துனா, இதுல நல்ல பத்திரமாய் போய் சேர முடியும். அப்படி என்று நல்ல ஒரு வழியை என்ன பண்ணுவார் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு காட்டுவார். ஆஹா அடுத்த ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, எலியா பார்க்கலாம். எலியா இருக்காரு. எலியாவ பத்தி நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் தூதன் திரும்பவும் 2வது தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, "எழுந்திரு, போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்." சோ எலியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. இவர் யாருன்னா, ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள்ல தீர்க்கதரிசினா ஃபர்ஸ்ட் யாருன்னு அப்படின்னா, நம்ம ஊர்ல வந்து ஜோசியம் சொல்றது உண்டு பார்த்திருப்பீங்க. குறி சொல்லுவாங்க. அது போல அல்ல இந்த தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி குறி சொல்லுகிறது போல, ஆ ஆ ஜோசியம் பார்க்கிறது போல அல்ல. கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தைய சரியாய் வந்து சரியான நபர்ட்ட எந்த தேசத்துக்கு சொல்றாரோ அந்த தேசத்திற்கு, எந்த நபருக்கு சொல்லுகிறாரோ அந்த நபருக்கு, யாருக்கு சொல்லுகிறாரோ அவருக்கு அந்த வார்த்தைய சுமந்து சொல்லக்கூடிய ஒரு வரம் பெற்ற தீர்க்கதரிசி தான் இந்த எலியா. இந்த எலியா எங்க இருக்காருன்னா, ரொம்ப ஓடி ஒளிஞ்சு பதுக்கி பயத்தோட ஒரு இடத்துல தங்கி இருக்காரு. ஒரு கெபியில ரொம்ப பயத்தோட தங்கி இருக்காரு. கர்த்தருடைய ஊழியக்காரரா இருக்கிறவருக்கு எதுக்கு பயம் வரணும்? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்திருக்காரு. என்ன காரியம்னு நாம் பார்க்கலாம். ஆனா பண்ண வேண்டிய பிரயாணம் ஆ தூரம் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று ஆ தேவதூதர் வந்து என்ன பண்ணா எலியாவுக்கு சொல்லிக்கிறார். சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப பயப்படுற ஒரு காரியம் போல ஏற்படுது அப்படின்னா, கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஒரு வார்த்தை, அவர் நம்ம இன்னும் வெகு தூரம் போக செய்ய இருக்கிறார். அவர் நம்மை இன்னும் வெகு தூரம் போக செய்ய இருக்கிறார். இதோட பாதியிலே வந்து முடிய போறதில்ல. அவர் நம்ம என்ன பண்ண வைக்க போறாருன்னா, ரொம்ப தூரம் அவர் நம்மை வெகு தூரமாய் கொண்டு போக இருக்கிறார். எதுக்கு இவரு பயத்தோட இருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைய சொல்ல சொன்னாரு. போய் சொல்லிட்டு வந்துட்டாரு. சொன்னதும் அங்க இருக்கவங்க எல்லாரும் கோவம். என்னது? ஏன்னா அவன தவறா பேசிட்டான். இவன் பண்ணது தப்பு. இவன எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடுறாங்க. சம்பவத்த பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலியா யார் என்பதை நாம் கொஞ்சம் தியானிக்கலாம். அதன் பிறகு நம்ம அடுத்த காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம். எலியா என்ன பண்றாரு அப்படின்னா 17ஆம் அதிகாரத்துல, அதே 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல 1ஆம் வசனம் வாசிக்கலாமா?
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனைக் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆம். ஆகாப் என்கிற ஒரு ராஜா ஆகாப் என்கிற ராஜா இஸ்ரவேலை அரசாளும் பொழுது ஏகப்பட்ட பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத பாவங்கள் அநேகமா அப்ப செஞ்சுட்டாரு. விக்கிரக ஆராதனைகளை வழிபடுறது, அது விக்கிரக ஆராதனை வழிபடுறது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களையும் அதற்காக கூட்டி சென்று நீ இதை மாதிரி செய்யணும், அதை மாதிரி செய்யணும் அப்படின்னு என்று பலப்பட்ட காரியங்களை என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை செய்ய சொல்லிட்டாரு. சோ கர்த்தருடைய பார்வைக்கு இது ஒரு நீதியா காணப்படல, இது ஒரு செம்மையா காணப்படல. கர்த்தருடைய பார்வைக்கு இது கோபம் ஊட்டக்கூடிய வகையில இருந்ததுனால எலியா வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த தேசத்தின் மேல கர்த்தருடைய கோபம் இருக்கிறதுனால பனியும் பெய்யாது, மழையும் பெய்யாது. இனி பஞ்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைய சொல்லிட்டு போயிட்டாரு. சொன்னதும் என்ன ஆயிட்டுன்னா 3 வருஷம் உண்மையாவே அங்க பனியும் பெய்யல, மழையும் பெய்யல. குடிக்க தண்ணி இல்ல. அநேக பேரு சாகுற நிலைமையில அங்கங்க கிடக்குறாங்க. யா ஆகாப் ராஜாவுக்கு பயங்கரமான ஒரு கோவம். என்னடா இது இப்படி சொல்லிட்டாரே போயிட்டான். எப்படி இருந்தாலும் அவன தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. அவன எப்படியாவது அவன கொன்னுறணும். எலியாவால தான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம தேசம் வந்து இவ்வளவு பஞ்சத்துல இருக்கு. எப்படியாவது எலியாவை நம்ம கொன்னுட்டோம் அப்படின்னா சரியாகிடுமோன்னு சொல்லிட்டு தேடுறாரு, தேடுறாரு, தேடுறாரு. ஆனா எங்கயும் கிடைக்கல. ஏன்னா கர்த்தர் அவனை ஆ ஆ என்ன ஆற்றங்கரை இது? கேரித் ஆற்றங்கரையில வச்சிருக்காரு. ஒரு பக்கம் இது இருந்தாலும், கர்த்தருடைய வார்த்தைய சொன்னதுனால, அநேகர் புறப்பட்டு வந்து அவன கொல்லும்படியாக வந்தாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். கொஞ்ச நாட்கள் ஆச்சு. ஒரு நாள் என்ன திரும்பவும் 3 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, மீண்டும் ஆகாப் ராஜாவை பார்க்க போறாரு. கொஞ்சம் கதை கேட்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் தான் கதை. அதுக்கப்புறம் கதை இருக்காது. கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா சொல்லுங்க. ஓகே. அது மாரி ஆகாப் ராஜாவ எலியா பார்க்க திரும்ப போறாரு. போன உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இடையில ஒரு ஆள மீட் பண்றாரு. அதெல்லாம் பக்கம் இருக்கட்டும். இப்ப எலியா என்ன சொல்றாரு ஆகாப் ராஜா பார்த்து நம்ம வந்துரலாம். அ அப்படியே 18ஆம் அதிகாரம் வாங்க. 18 அதிகாரம் வந்து 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்பயாதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு, அதை சந்து சந்தாக துண்டித்து, நெருப்பு பேயாடாமல் விறகுகளின் மேல் வைக்கக் கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து, நெருப்பு பேயாடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். என்ன சொல்றாரு அப்படின்னா, பாகாலை வணங்குகிற 450 தீர்க்கதரிசிகள் அந்த பக்கம் இருக்கிறாங்க. எப்படி விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருக்கிற 450 தீர்க்கதரிசிகள் அந்த பக்கம் இருந்தாலும், இந்த பக்கத்துல கிறிஸ்துவ இயேசுவ தேவன் தான் கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையில ஒரே ஒரு ஆள் இருக்காரு. அவர் யாருன்னா எலியா. சும்மா சாதாரணமாவே 450 பேர் எங்க இருக்காங்க? ஒரு ஆள் எங்க இருக்காங்க? போய் நின்னாலே அவன் பேசுறானோ இல்லையோ, இவன் தான்ப்பா நம்ம தேசத்துக்கு பஞ்சத்துக்கு காரணம்னு சொல்லிட்டு உடனே அவன ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஆனா எலியா என்ன சொல்றாரு, உங்க தெய்வம் உண்மையா? எங்க தெய்வம் உண்மையான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அ ஒரு 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 பலியிடலான்னு சொல்லிட்டு இந்த வசனத்த சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, 2 காளைகளை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். 2 காளை எடுத்துட்டு வாங்க. 1 நீங்க வேணுங்கிறத எடுத்துக்கோங்க. இன்னொன்னு நான் எடுத்துக்கிறேன். நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகள் மேல் வைப்பேன். என்ன சொல்றாருன்னா, நெருப்பு போடாம விறகு மேல சந்து சந்தா வெட்டி நான் காளைகள வச்சுடுறேன். உங்க தெய்வம் உண்மையா இருந்ததுன்னா, அக்கினியினால பட்சிக்கட்டும். என்னுடைய தெய்வம் உண்மையா இருந்தா அக்கினியால பட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. சோ இது என்னன்னா, அங்க நெருப்பு இருந்தா தான் தீ பத்தும். அப்படித்தானே? நெருப்பு இருந்தா தான் தீ பத்தும். இங்க நெருப்பே போடக்கூடாது. இங்க ரூல்ஸே இப்ப அதுதான். நீங்க நெருப்பு போடாம அந்த அந்த பலிபீடத்துல இருக்கிற காளைகள உங்க கடவுள் வந்து தெய்வம் வந்து அதை சாப்பிட்டுட்டு அப்படின்னா, எடுத்துக்கொண்டது அப்படின்னா, அங்கீகரித்துக் கொண்டது அப்படின்னா, உங்க தெய்வம் உண்மையானது. அப்படி இல்லாம நான் அப்படி காளைகள வைக்கிறேன். இப்ப இப்ப வந்து என்னோட தெய்வம் எடுத்து போயிட்டா, என்னோட தெய்வம் தான் உண்மையானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு வைராக்கியமான ஒரு தைரியமா அவ்வளவு 450 பேர் அங்க ராஜா இருக்காரு. 450 பேர் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆப்போசிட் சைடுல ராஜாவும் இருக்கிறாரு. இப்ப அதே மாரி என்ன பண்றாங்கன்னா, 450 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, காளைகள எடுக்குறாங்க, விறகுல அடுக்குறாங்க, காளைகள துண்டு துண்டா வெட்டுறாங்க. வெட்டி பலியிடுறதுக்கு வச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஆடுறாங்க, பாடுறாங்க, உடம்பு கிழிச்சுக்கிறாங்க. ஒரு பதில் இல்ல.
ஒரு பதிலும் வரல. பிறகு எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, விறா க கற்கள அடுக்கி, விறகுகள வைத்து, காளைகளை துண்டு துண்டாக வெட்டி, மேல வைத்து 4 குடம் தண்ணி 3 முறை ஊத்துறாரு. சோ இப்ப பிரச்சனை என்னன்னா, நெருப்புக்கும் தண்ணிக்கும் சுத்தமா ஆகாது. அப்படிதானே? நெருப்பே இல்லாம தீ வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். 2வது மேல மேற்கொண்டு தண்ணியும் ஊத்திட்டா, அதுல என்ன பண்ண முடியாதுன்னா, சுத்தமா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ, இப்படி இருக்க நேரத்துல தேவன் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அந்த வசனம் இருக்கு. ஜெபம் பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினியால என்ன பண்றதுன்னா, நக்கி போட்டது அப்படின்னு இருக்கும். சோ, இப்படிலாம் நடக்கும்போது இவ்வளவு வைராக்கியமாக, இவ்வளவு ஒரு துணிச்சலாக, இப்படி இருக்கிற ஒரு எலியா என்ன பண்றாருன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் கீழ்த்திசைக்கு அழைச்சுட்டு போய் என்ன பண்ண 450 பேரையும் கொன்னுடுவாரு. சோ 450 பேரையும் கொன்னுடுறாரு. சோ இவ்வளவு தைரியமா இருக்கக்கூடிய எலியா என்ன பண்றாருன்னா, ஓடி போய் ஒளிஞ்சிருக்காரு. எங்க இருக்காரு? ஓடி போய் ஒளிஞ்சிருக்காரு. சோ கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது. கர்த்தர் இப்ப என்ன சொல்றாருன்னா, திரும்ப கர்த்தர் தூதர் ஆனவன்ட்ட வந்து, "நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்" அப்படின்னு சொல்றாரு. சோ நமக்கும் போக வேண்டிய தூரம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. எத பார்த்தும் நம்ம பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்ல. எத பார்த்தும் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம். பயப்படுற மாரி சூழ்நிலை வருது அப்படின்னா, பயப்பட வேணாம். பயப்படுற மாரி சூழ்நிலை வருது அப்படின்னா, பயப்பட வேண்டாம். எலியாவுக்கு இப்ப அந்த பிரச்சனை வந்துருச்சு. பயம் வந்துருச்சு. கர்த்தர் தான் சொன்னாரு. கர்த்தர் சொன்னதுனால தான் போய் பஞ்சம் வரும்னு சொன்னாரு. பஞ்சம் வந்தது. கர்த்தர் கூட இருந்ததுனால தான் அவ்வளவு துணிச்சலா, அவ்வளவு தைரியமா, அவ்வளவு வைராக்கியமா 450 பேர் இருந்தாலும் அவ்வளவு தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டாரு. அவ்வளவு தைரியம் இருந்தவரு, இப்பொழுது பின்வாங்கி கொஞ்சம் பேர் ஓடி ஒளிஞ்சுகிட்டாரு. என்ன ஆச்சு அவருக்கு? அப்படின்னா, என்ன ஆகுதுன்னா, அதிலேயே வாசிப்போம். அப்படியே 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ஏசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களின் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்குச் செய்யப்பட்டது பேயால, நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்குச் செய்யாதே பேயானால், தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்குச் செய்யக் கடவர்கள் என்று சொல்லச் சொன்னாள். எலியா இன்னைக்கு கொன்னு போட்டுட்டாரா நம்ம ஆட்கள் 450 பேரை கொன்னு போட்டுட்டார்ல. நாளைக்கு இந்நேரத்துக்கு எலியாவ நான் கொல்லனா, என் தெய்வர்கள் எனக்கு இதை விட அதிகமா செய்யட்டும் அப்படின்னு எசபெல் அப்படிங்கிறவர சொல்றாரு. இதற்கு பயந்து போய் எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு நாள் பிரயாணம் பண்ணக்கூடிய தொலைவுல போய் என்ன பண்ணிட்டாருன்னா ஒளிஞ்சுக்கிட்டாரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் தான், கர்த்தருடைய வார்த்தையை சொன்னவர் தான். பக்கத்துல இருக்கிற நபரை பார்த்து பயப்படுறான். இதை நம்ம கொன்னுடுவாங்களேன்னு ஒரு பயம் வருது. இல்ல, நான் சொல்றேன் ஒரு உண்மை என்னன்னா, நாம் கர்த்தரை நம்பி இருக்கும் பொழுது, கர்த்தரை சார்ந்து இருக்கும்போது நாம் வருகிற பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் கர்த்தர் அவனோடு தான் இருக்கிறார். கொன்னுடுவாங்களேன்னு மிரட்டுறாங்க எலியாவ. என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு எலியாவுக்கு ஒரு பயம். யார் என்ன செஞ்சுருவான்னு சொல்லிட்டு ஒரு பயம். போய் ஒளிஞ்சுகிட்டாரு. அநேக நேரத்துல நமக்கும் அப்படி ஒரு பயம் வரும். அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியலையே ஆண்டவரே. நாளை தினத்துல நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியலையே. நாளை தினத்துல அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. நாளை தினத்துல இதை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு எனக்கு தெரியலையே. நாளை தினத்திலயோ மற்ற காரியங்களை குறித்து நான் எப்படி எப்படி மேற்கொள்ள போறேன்னு தெரியலைன்னு ஒரு கலக்கத்தோட, ஒரு பயத்தோட இருப்பீங்கன்னா பயப்படாதீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை அவர் காட்டுவார். ஆமே. கரங்களை தட்டலாம் ஆண்டவருக்கு. பயப்படாதீங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு. இப்போ எலியாவுக்கு திரும்ப ஆண்டவர் வராரு, தேவதூதர் வராரு. எங்கப்பா பண்ற? என்ன பண்ற? நீங்க என்ன பண்ற? அவருக்கே ஒரு குழப்பம். அந்த வசனத்தை வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் பேயாய்த் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம் என்றார். உன்னை அழைத்தது அதற்காக அல்ல. உன்னை தெரிந்து கொண்டது அதற்காக அல்ல. நம்மை கர்த்தர் இயேசு கிறிஸ்து ரட்சித்தது பயந்து போய் ஒளிந்து கொண்டிருப்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்க நினைப்பதற்காக. இயேசு கிறிஸ்து நம்மை எங்கேயாவது ஒளிஞ்சுக்கப்பா, பிரச்சனை வந்துட்டா, நீ சபைக்கு வந்தா மட்டும் தான் நான் பார்ப்பேன். வெளில எல்லாம் போனா உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லாம இல்ல சொல்லுகிற ஆண்டவர் அல்ல. ஏதோ சூழ்நிலையை பார்த்து நம்ம பயப்படுற மாதிரி கர்த்தர் பயப்படுகிறவர் அல்ல. ஆண்டவருக்கே கன்ஃபியூஷன். எதுக்கு நீங்க வந்த? உனக்கு இங்க என்ன வேலை? பயப்பட காரியம் நமக்கான காரியம் அல்ல. குழப்பத்துல இருக்கிற காரியம் நமக்கான காரியம் அல்ல. கலக்கத்தோட இருக்கிற காரியம் அது நமக்கான ஒரு காரியம் அல்ல. உனக்கு இங்க என்னப்பா? குழப்பத்துல இருக்கீங்க, கஷ்டத்துல இருக்கீங்க, ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னா, கர்த்தர் கேட்கிறாரு, உன்னுடைய ஸ்தானம் அது அல்ல.
நீ குழப்பத்தோட இருப்பது கர்த்தர் விரும்புகிற காரியம் அல்ல. அல்லேலூயா. குழம்பி இருப்பதை கர்த்தர் விரும்பல. பயத்தோட இருப்பதை கர்த்தர் விரும்பல. அந்த எலியா பயத்துல போய் ஒளிஞ்சிருக்கிறத பார்த்து, எதுக்குயா இங்க நீ வந்து ஒளிஞ்சிருக்க? இது உன்னுடைய இடமா? நான் என்ன நினைக்கிறேன், கெபில ஒளிஞ்சதும் நைட்டு நேரத்துல நடந்து போறப்பலாம் ஒரு பயம் வந்திருக்கும். திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்டா கூட, ஐயோ யாரும் வந்துட்டாங்களோ அப்படின்னு தோணி இருக்கலாம். திடீர்னு வேற ஏதாவது சத்தம் கேட்டா கூட, ஐயோ வந்துட்டாங்களே எட்டி எட்டி சும்மா சும்மா பார்த்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு வந்திருப்பாரோ, யாராவது வந்துட்டாங்களா, சத்தம் கேக்குதா, நம்மள ஏதாவது கொல்ல வந்துட்டாங்களோ. இல்லையா? அழைத்தவர் உண்மை உள்ளவர். கைகளை தட்டலாமா? அழைத்தவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அந்த 450 பேர் இருக்கும் பொழுதும் கர்த்தர் நம்மை காப்பாற்றினார் அல்லவா? நமக்கு எதிராக அநேக சூழ்நிலைகள் வந்த பொழுதும் நம்மை காப்பாற்றினார் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இந்த யாரோ ஒருவர் நம்ம கொல்ல வராங்கிற ஒரு காரியத்திற்காக எலியா பின்னோக்கி போயிட்டார். இத்தனை நாள் வரைக்கும் நமக்கு வந்து அநேக பிரச்சனைகள்ல நம்ம கர்த்தர் நம்மை காப்பாற்றினார் அல்லவா? அநேக உபத்திரவுல நம்மளை கர்த்தர் காப்பாற்றினார் அல்லவா? அப்பெல்லாம் கைவிடாத தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா நம்மளை கைவிட மாட்டார். சொல்லுங்களேன், கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒரு பாடல் ஒண்ணு பாடுவோமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. சொல்லுங்க, எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் மணலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, ஓ ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடும். மீண்டும் சொல்லுமா? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை திரும்ப சொல்லுவோமா? நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஓஹோ, நெருப்பாய் இறங்கிடுவார் தேவன், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, ஓ அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. அவர் நம் மத்தியில் அசைவாடுவார். நம்முடைய சூழ்நிலையின் மத்தியில அவர் அசைவாடுவார். ஏதோ பார்க்காதமல் போகிறவர் அல்ல. அவர் பார்த்தார்னா ஒரு விடுதலை உண்டு பண்ணுவார், நம்மோடு பேசுவார். அவர் நமக்கு போதித்து
நடக்க வேண்டிய வழி அவர் காட்டினார். எலியாவுக்கு வழி தெரியாம பயந்து அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, போதும் அவ்வளவுதான், வாழ்க்கை முடிச்சுக்கலாம். அவ்வளவு வைராக்கியமா இருந்தவரு, ஆகால் தீர்க்கதரிசிகளை கொன்னவரு, அவ்வளவு காரியத்தை கர்த்தருக்காக செய்த எலியா, போதும் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம், இதுக்கப்புறம் செத்துட்டா போதும், இதுக்கப்புறம் இவங்களை சமாளிக்க முடியல என்னால, எங்க பார்த்தாலும் பயத்தோட எத்தனை நாள் தான் வாழ்றது, என்ன கொல்றதுக்குன்னே ஆள் வந்துகிட்டு இருக்காங்களே, எத்தனை நாள் தாங்க இந்த பயத்தோட வாழ்றது. இல்ல, நம்ம பிரயாணம் வெகு தூரம் இருக்கு. உங்களோட பிரயாணம் இன்னும் வெகு தூரம் இருக்கு. இன்னும் முடியல. இன்னும் கர்த்தர் அதை தீர்ப்பு பண்ணல. இன்னும் அதுக்கு முடியறதுக்கு இன்னொரு வெகு தூரம் இருக்கு. வாழ்க்கை முடியும் என்று நினைத்த எலியாவுக்கு தேவன் ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை உண்டு பண்றார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை எலியாவுக்கு காட்டினேன். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. யாரை பார்த்துனா நோவாவை பார்த்து. ஏன்னா நோவா கர்த்தருடைய பேழையை செய்யறேன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணணும் கர்த்தர் என்ன பண்ணா போதிக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அது வாசிக்கலாமா? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்ப்பூசு. சோ கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற பட்சத்துல கர்த்தர் என்ன பண்றாருன்னா, என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் போதிக்கிறார். நோவா குடும்பமும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தபடினால மற்றவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ரொம்ப அருவருப்பான காரியங்களை செய்தபடினால கர்த்தருக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா வேண்டியது. என்னப்பா நம்ம வந்து உண்மையா இருப்பாங்கன்னு நினைச்சு நாம வந்து உருவாக்கினா மக்கள்கிட்ட நம்மள தேடுவாங்கன்னு பார்த்தா நம்மள தேடலையே. கர்த்தருக்கு பிரியமில்லை, எனக்கு பிரியமில்லாத காரியங்களே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. சரியான முறையில என்னை தேடுவாங்கன்னு பார்த்தா தேடலையே. அநேக காரியங்கள்ல சில நேரத்துல நம்மளும் இடறது உண்டு. ஆஹ் சில பேரு எங்க மயிலாடுதுறையில பாத்தீங்கன்னா சில பேர் நான் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு கரெக்டா பாத்தீங்கன்னா எல்லா நாளும் ஃப்ரீயா இருப்பாங்க. சண்டே சர்வீஸ் வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு கல்யாணம் வந்துடும். அது எப்படின்னே தெரியாது. கர்த்தர் அதை அவ்வளவா விரும்புறது இல்ல. ஏதோ பட்சத்துல போறது கரெக்ட் சரிதான், தவறுன்னு ஃபங்க்ஷனுக்கு ஒரு தவறுன்னு சொல்ல. ஆனா கர்த்தருக்கு முதலிடம் இல்ல, அவர் இடமே கொடுக்காம இருக்கிறது தான் தவறு. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் என்பது சரிதான். அதை நம்ம கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வாரு, அதை அங்கீகரித்துக் கொள்வார் தான். ஓகே, முடியாத பட்சத்துக்கு நம்ம ஏதோ சபையை முடிச்சுட்டு போறோம், இல்ல ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு சபைக்கு வராங்க இருக்காங்க. ஓகே, ஆனா ஒரு தாகத்தோட வராங்களே சபையை அட்டன் பண்ணணும். சில பேரு அதை மிஸ் பண்ணிடுவாங்க. வேணாம், சபை இன்னைக்கு லீவு, இன்னைக்கு சபை நமக்கு இன்னைக்கு லீவு, இன்னைக்கு எதுதான் நமக்கு வேணும், ஃபங்க்ஷன் தான் முக்கியம். இன்னைக்கு இன்னைக்கு நான் சபைக்கு போனா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட சண்டைக்கு வந்துருவாங்க, என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு சபைக்கு போகாம இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன், அவரு ஒரு மீனவர். அவரு அந்த அண்ணன் என்னன்னா, அவங்க அந்த ஊர்லயே அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ரட்சிக்கப்பட்ட குடும்பமா இருக்கிறதுனால வேண்டியே அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவரு காலையிலே போட் எடுத்துட்டு போயிட்டு அந்த மீனை எடுத்துட்டு வந்தாருன்னா பிடிச்சு மீன் பிடிச்சு கொண்டு வந்தாருன்னா யாரும் வாங்கக்கூடாது. ஏன்னா அவங்க ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்னதுங்க, ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தரை இவங்க தேடுறாங்க, இவங்க சபைக்கு போறாங்க, இவங்க அல்லேலூயா குரூப்புங்கிறதுனால அப்படின்னு அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தேடுறது இல்ல. நாம என்ன பண்றோம்னா சில நேரங்கள்ல கர்த்தரை வந்து தேடாமல் இருக்கிறது உண்டு. அன்னை நோவா வாழ்ந்த நாட்களில நோவா தேடினது போல மற்ற மனிதர்கள் தேடல. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சதுனால கர்த்தருக்கு கோபம் உண்டாகி இந்த இந்த தேசத்தை நான் அழிக்கணும் அப்படின்னு திட்டம் கொண்டார். ஆனால் யாருக்கு கிருபை கிடைச்சதுன்னா நோவாவோட குடும்பத்தில் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. நம்மளுக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும் அப்படின்னா, இந்த உலகத்துல சிக்கிக் கொள்ளாதபடி நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் அது தப்பிச்சு கொள்ளலாம் அப்படின்னா, நம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைக்கணும். கர்த்தர கண்களை எப்ப நமக்கு கிருபை கிடைக்கும் என்று சொன்னால், நாம் கர்த்தரை தேடும் பொழுதுதான் கிருபை கிடைக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் தேடினதுனால சொல்றாரு. இதே மாதிரி பேழைய வந்து உண்டு பண்ணும், கொப்பேறு மரத்துல உண்டு பண்ணுங்க. அது போல செய்யுங்க, இது போல செய்யுங்க, அத பண்ணுங்க, இனிமே ஜன்னல வைங்க, மிருகஜீவன்ல உள்ள கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க.
சொன்னதும் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சார். யாருன்னா நோவா. கர்த்தரை தேடுறதே பெரிய விஷயம். அவர் சொல்ற வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுமா? இதுல என்ன 2வது வேலை எனக்கு குடுக்குறீங்க? அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாருன்னா, அவரும் என்ன பண்ணியிருப்பார்ன்னா, அந்த தண்ணீயிலே அழிஞ்சு போயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தரை தேடுறது மட்டுமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறதுனால நோவாவோட குடும்பம் காப்பாற்றப்பட்டது. சபைக்கு போறதே பெரிய விஷயம். சபையில பிரசங்கம் பண்ணீங்க, அதன்படி நடக்கணும்னு வர சொல்றீங்க. அது ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் எனக்கு வந்து முடியாதுங்க. சபைக்கு தான் நான் வருவேன். அதெல்லாம் கீழ்ப்படியலாம் மாட்டேன் அப்படின்னா, காப்பாற்றப்பட முடியாது. உலகத்துல இருக்கிறது நம்பது ஒண்ணுதான். சபைக்கு தான் வருவேனே தவிர, நான் ஜெபம்லாம் பண்ண மாட்டேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்காக வந்து 1 மணி நேரம் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன்னா, எனக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? இல்ல சில பேருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த 1 மணி நேரம் உட்கார டைம் இருக்காது. அதுதான் பிரச்சனை. அது டைம் இல்ல, மனம் இல்ல. உட்காருவதற்கு மனம் இல்ல. அது டைம் இல்லன்னு சும்மா சொல்லக்கூடாது. இல்ல நான் சபைக்கு வருவேன். வேதத்த வந்து நான் வாசிக்கலாம் மாட்டேன். வருவேன், உட்காருவேன், போவேன். வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் எங்கலாம் என்னென்ன பண்ண திரும்ப ஞாயிற்றுக்கிழமை வருதா கரெக்ட்டா ஷார்ப்பா டைமுக்கு நான் வந்துருவேன். முடிஞ்ச உடனே நான் போயிடுவேன். திரும்ப அடுத்த வாரம் வருவேன். அப்படின்னு போய் கர்த்தர் அத விரும்பல. அப்படி இருந்தா நோவா காப்பாற்றப்பட்டது போல காப்பாற்றப்பட முடியாது. இந்த உலக காரியங்கள்ல, உலக சிக்கல்ல சிக்கி தவிக்க வேண்டியதா இருக்கும். நம்மை காப்பாற்ற ஒருவர் உண்டு அவர்னா இயேசு. அதை எப்படி நம்ம சுதந்திரத்தை கொள்ள முடியும்னா, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போதுதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். அநேக காரியங்களை குறிச்சு கீழ்ப்படியாம போயிட்டோம் அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம காப்பாற்றப்பட முடியாது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைக்கு அன்னைக்கு நோவா கீழ்ப்படிஞ்சார். ஆண்டவரே எங்க இருக்குன்னே தெரியல. கொப்பேர் மரம் வந்து எங்க இருக்குன்னே தெரியல. அத நானே ஒரு ஆளா போயிட்டு வெட்டி கொண்டு வந்து இவ்வளவு பெரிய பேழை செய்ய சொல்றீங்க. அத நாங்க 5 பேர் நாங்க இருக்கிற நாங்க குடும்பத்துல உள்ளவங்க மட்டும் போனா கூட பரவால்ல. இத்தனை உலகத்துல எல்லா மிருகங்களையும் புடிச்சு உள்ள விடணும் வேற சொல்றீங்க. என்னால முடியும். இவ்வளவு எதுக்கு நான் ரிஸ்க் எடுக்கணும்? அப்படின்னு நோவா கேட்கல. ஒருவேளை அவர் பேழை செய்யும் பொழுது ஊர்ல இருக்க மற்றவர்கள் என்ன பண்ணிருக்கலாம்? கேலி பண்ணியிருக்கலாம். கேலி பண்ணியிருக்கலாம். என்னப்பா ஏதோ பண்றான். ஏதோ செய்றானே! என்னங்க இது வேலை இவனுக்கு? ஏதோ மண்டையில அடிபட்டுட்டா? வயசானாலே இதான் பிரச்சனை. அவன் மட்டும் வித்தியாசமா இருந்தான். வித்தியாசமா ஏதோ பண்றான். அப்படின்னு நெனச்சுப்பாங்க. வித்தியாசமா தான் இருப்போம். என்னதுங்க? வித்தியாசமா தான் இருப்போம். ஏதோ பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவருக்கெல்லாம் ஏதாவது ஒரு கேள்வி உண்டாயிருக்கலாம். ஆனா கேலி செய்தவர்கள் எல்லாம் மரித்து போனார்கள். கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சவங்க மட்டும் கையை தட்டி சொல்றேன். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுத்துறவன் மாத்திரம் நோவா காப்பாற்றப்பட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிவோம். கர்த்தர் நமக்கு என்ன வார்த்தையை சொல்றாரு அப்படிங்கிறதை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். எலியாவுக்கு வந்து அப்பா எலியா வந்து ஊழியம் செஞ்சுட்டாருப்பா. அவ்வளவுதான். பயம் வந்துட்டு சரி பயந்துட்டான். அவன போட்டோம். அடுத்த யாரு எனக்காக ஊழியம் செய்வா அப்படின்ட்டு கர்த்தர் தேடல. நீதாயா வேணும். எப்படி வேணும்? எலியா தான் வேணும். அவன் சொல்றான் என்ன கொல்றதுக்கு வாள நிக்குது. நான் வெளிலயே வர முடியாதுங்க. வெளில வந்தாலே என்ன கொன்னுடுவாங்க. அப்படின்னு பயந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில கர்த்தர் இல்ல இல்ல. நீதான் வேணும். நீதான் வேணும். ஆண்டவருக்கு நம்ம தான் வேணும். ஆண்டவரே இப்ப என் சூழ்நிலை சரியில்ல ஆண்டவரே. நீ நினைக்கிற பிரகாரம் என் வாழ்க்கை இப்ப இல்ல. என் குடும்பம் இல்ல. நாங்க பெரிய வசதியா இல்ல. நீர் சொல்லுகிற காரியத்தெல்லாம் செய்வது அளவுக்கு நான் பெரிய திராணி இல்ல, திறமை இல்ல, அழகு இல்ல, பேரு புகழ் இல்ல. இல்ல அவருக்கு நம்ம தான் வேணும். அவருக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வார்த்தைக்கு கொஞ்சம் செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா அவரே நமக்கு போதித்து எந்த வழியில போக வேண்டும் என்பதை அவர் நமக்கு காட்டுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதே 32ஆம் சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் உனக்கு பேயாதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இப்போ ஆண்டவர் வந்து நம்ம மேல ஒரு ஒரு கண்ணை வைக்கிறார் அப்படின்னா அவர் ஒரு தெய்வம், ஒரு கடவுள். அவர் நம்ம மேல ஒரு நோக்கமா இருக்கிறாரா நம்மளாம் ரொம்ப ஸ்பெஷல். அப்படித்தானே? கர்த்தர் நம்ம மேல வந்து ஒரு பிரியமா இருக்கிறாரு. நம்மள உற்று நோக்குறாரு.
நம்மள பார்க்கிறார் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பெஷல். எப்படிங்க? நம்மலாம் ரொம்ப ஸ்பெஷல். நீங்கலாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. அதனால கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருக்கு. அதனால நம்ம ரொம்ப ஸ்பெஷல். அவர் எல்லாரையும் பார்க்கிற மாரி நம்ம பார்க்கல. அவர் என்ன சொல்றதுன்னா, "உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்." அவர் நம்மள பார்க்கிறாரா? எங்கேயோ இருக்கு. இந்த உலகத்துல எங்கேயோ ஓரத்துல இருக்கு இந்தியா. அந்த இந்தியாக்குள்ள எங்கேயோ ஓரத்துல இருக்கு இந்த தமிழ்நாடு. அந்துட்டு எங்கேயோ ஓரத்துல இருக்கு தர்மபுரி. அந்த தர்மபுரியில ஓரத்துல இருக்குது சபை. அதுல எங்கேயோ ஒரு ஓரத்துல நின்னு இப்ப ஆண்டவர ஆராதிச்சுக்கிறோம். அப்புறம் எங்கேயோ இருக்கிற ஆண்டவரு நம்மள வந்து பார்ப்பாரா அப்படின்னா, பார்ப்பாரா? நம்மள பார்ப்பாரு. நம்ம பேசுறத, ஜெபம் பண்றத, நம்ம ஜெபிக்கிறத கர்த்தர் கேட்பாரா? நிச்சயம் அவர் கேட்பார். ஒரு சூழ்நிலை ஆதியாகமத்துல இருக்கு. ஆகார் என்கிறவங்க யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டுட்டாங்க. யாருமே இல்லாத ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. தனிமையான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டுட்டாங்க. ஆகாருக்கென்று யாருமே கிடையாது. ஆகாருக்கென்று யாருமே இல்ல. ஆகாருக்கு இருந்தது 2 பேர் தான். சொந்தம்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு யாருன்னா, ஒண்ணு ஆபிரகாம், இன்னொன்னு அவங்க பையன் இஸ்மவேல். அவ்வளவுதான் தெரியும். ஒண்ணு ஆபிரகாம், ஒண்ணு இஸ்மவேல். இவங்க 2 பேர் தான் என்ன பண்ணாங்கன்னா, ஆ ஆகாருக்கு ரொம்ப குளோஸ். இவர் கணவன், இவங்க பிள்ளை அவ்வளவுதான். இப்போ சூழ்நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க தனிமையா போகக்கூடிய, ஆபிரகாமை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்ப காணப்படுது. ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா, காலையிலேயே எழுந்திருச்சு, இந்த வசனத்த வாசிக்கலாம். அது ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து ஆ, பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து ஆ, அவளை அனுப்பிவிட்டான். ஆ, அவள் புறப்பட்டு போய் பேர்சபாவில் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆ. அப்ப காலையிலேயே ஆபிரகாம் எழுந்து என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஆகார அனுப்பிச்சு விட்டார். இப்ப ஆகார் இருக்கிறது யாரு? ஆபிரகாம்னு சொன்னேன். இஸ்மவேல் பையன்னு சொன்னேன். இப்ப ஆபிரகாம அனுப்பிச்சு விட்டாரு. போறக்கூடிய சூழ்நிலை ஒரு சம்பவம். இப்ப கூட இருக்கிறது யாருன்னா, சின்ன பையனா இருக்கிற இஸ்மவேல் தான் இருக்கு. தனிமையா இருக்காரு. இப்ப எங்க போகுறதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற மாரி நம்ம Google மேப் எல்லாம் அப்ப கிடையாது. கரெக்ட்டா ரைட் எடுங்க, லெஃப்ட் எடுங்க, ஸ்ட்ரைட் எடுங்க, இத்தனை மீட்டர்ல இடம் வரப்போகுது. அப்படின்லாம் எதுவும் இல்ல. எங்கேயோ ஒரு வனாந்தரத்துல ஆகார் போறாங்க, போறாங்க, போறாங்க. வச்சிருந்த அப்பெல்லாம் முடிஞ்சுட்டு, தண்ணி எல்லாம் தீர்ந்துட்டு, அடிக்கிற வெயிலு நம்ம நம்ம ஊர்லயே வெயில் தாங்கல. அதுவும் வனாந்தரத்துல போறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலை ஆகாருக்கு இப்ப காணப்படுது. கூட யாரும் இல்ல. நம்பி இருந்தவங்கலாம் இல்ல. நம்பி இருந்தவங்கலாம் கைவிட்ட மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப காணப்படுது. அப்பா இல்ல, அம்மா இல்ல, கூட யாரும் இல்ல. என்ன பண்றதுன்னு தெரியாம, அவங்க பிள்ளை சாகுறத பார்க்க மனம் இல்லாமல் என்ன பண்றதுன்னா, அம்பு பாய்கிற தூரத்துல போய் பையன இங்க விட்டுட்டு, அங்க போய் உட்கார்ந்து அழுவுறாங்க. ஆகார் என்ன பண்றாங்க அப்படின்னா, அழுகுறாங்க. என் பையன் சாகுறத என்னால பார்க்க முடியாது இந்த வனாந்தரத்துல. பார்க்கறதுக்கு யாருமே இல்ல. கூட பார்க்கறதுக்கு யாரும் இல்ல. ஆபிரகாம் தேடி வந்தாரா? வரல. இல்ல பையனே தன்னை வந்து, அம்மா இல்ல வாங்கம்மா எந்திச்சு போலாம் திடீர்னு சொன்ன ஆறுதல் சொல்றதுக்கு அவன் பையன் இருந்தாப்ல. இல்ல. பையன் சாகறத பார்க்க முடியாம, ஆகார் ஓரத்துல ரொம்ப தூரத்துல போய் உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டார். ஏன்னா பையன் சாக போறானே. குடிக்க கூட தண்ணி இல்லையே. நம்பி இருந்தவங்க எல்லாம் இப்ப நம்ம கை விட்டுட்டாங்களே. இப்ப என்ன பண்றது? தனிமையான நான் மட்டும் தானே இப்ப இருக்கேன். அப்படின்னு ரொம்ப அவங்களுக்கு கதறி அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொல்றேன், நாமளும் சில நேரத்துல நமக்கு ஒரு அழுகை வரும். நமக்கு ஏதாவது சூழ்நிலைகளை பார்த்தா நமக்கு என்ன வரும்னா, அழுகை வரும். ஆனா அந்த அழுகைய நம்ம யாருகிட்ட அழுகணும்னா, கர்த்தரிடத்துல அழுகணும். உடனே பலன் வேணும் அப்படின்னா மனுஷன்ட்ட அழுகிறது கூடாது. பெரிய பெரிய ஆள்கிட்ட போய் உட்காந்து எனக்கு முடிச்சிட்டு கொடுத்துருங்க, பண்ணி கொடுத்துருங்க, எனக்கு வேணும், அது வேணும் இல்ல அழுகிறது இல்ல. அது லேட்டா தான் பதில் வரும். ஆனா உடனே பதில் வரணும்னா, நம்ம மனுஷங்கிட்ட அழக்கூடாது. தேவன்கிட்ட அழுவோம். ஆமென். தேவன்கிட்ட அழுவோம். ஆகார் உட்கார்ந்து அழுகுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த வசனத்தை வாசிக்கலாம். 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே.
பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ஆஹ் நீ ஆமென். எழுந்து ஆஹ் பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமென். பாத்தீங்களா, இந்த அம்மாவுக்கு சாக போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அம்மாவுக்கு தேவதூதர் வராரு. யாருமே இல்ல, தெரிஞ்சவங்க கூட இல்ல, சொந்தக்காரங்க பக்கத்துல இல்ல, அவங்க கணவர் கூட இல்ல, இன்னும் மற்றவர்கள்லாம் கூட இல்லாத சூழ்நிலையிலும் அவரை பார்ப்பதற்கு யாரு பார்த்தார் அப்படின்னா ஆகார ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் பார்த்தாருங்களா? ஆண்டவர் பார்த்துட்டு, "ஏதாம்மா என்னம்மா இந்த ஆகாது வனாந்தரத்துல இருக்கியா? உங்களை வந்து ஆபிரகாம் வந்து இங்க விட்டுட்டு போயிட்டாரா? கவலைப்படாதீங்கம்மா, ஒண்ணும் சரியா போயிடும்" அப்படின்னு சொல்லிட்டு போல. அவருக்கு ஆறுதல் படுத்தல. "உனக்கு என்ன பிரச்சனை இப்ப உனக்கு இருக்கு? தண்ணி இல்ல, உன் புல்ல சாக போதா தானே? தூரத்துல பாரு, தண்ணி வருது, போய் புடிச்சு குடி" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது அடுத்த வசனத்துல இருக்கு. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது 19ஆம் வசனம். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பாத்தீங்களா, வனாந்திரத்துல தண்ணீர் உண்டாகுமா? வனாந்திரத்துல தண்ணீர் ஏதாவது உண்டாக வாய்ப்பு இருக்கா? வனாந்திரத்துல கண்டிப்பா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கவே நடக்காது. அதுவும் அடிக்கிற வெயில தேடி பார்த்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு என்ன நினைக்கிறேன்னா, தண்ணி வச்சிருந்தோம், தண்ணி முடிஞ்சிட்டு அவ்வளவுதான் புல்ல சாக்க போதுன்னு அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. எங்கேயாவது கொஞ்சம் தேடி இருப்பாங்க. இங்கேயாவது இருக்குமா? இன்னும் கொஞ்சம் தூரம் போயிருந்தா, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க தண்ணி இருக்கலாம், இன்னும் கொஞ்ச தூரம் போனா அங்க ஏதாவது கிடைக்கலாம் அப்படின்னு ரொம்ப தேடி இருக்கலாம். ஆனா உண்மையில இங்க தேட வேண்டியது மனிதர்களையோ, இன்னும் நாளை தினம் நல்லது நடக்கும் இல்ல. நம்ம தேட வேண்டியது கர்த்தரை. ஆமே. நம்ம கர்த்தரை தேடுவானா, வனாந்திரமா இருக்கிற பகுதியிலும் கர்த்தர் நமக்கு ஒரு துறவை உண்டு பண்ணுவார். ஆமே. ஆகாருக்கு அப்படிப்பட்ட பிரச்சனை தான். குடிக்க தண்ணி இல்ல. என்ன பண்றாங்கன்னா, அழுவுறாங்க, கலங்கி நிற்கிறாங்க, துக்கத்தோட இருக்கிறாங்க. தேவ தூதர் வராரு. கலங்காத, அழகாதம்மா, ஏன் பயப்படுற? அதான் கேட்கிறாரு. ஏன் பயப்படாதே? அது வசனம் தான் இருக்கும். பயப்படாதே. வசனம் 17. பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அவர் நம்ம பார்க்கிறாரு. பயப்பட வேணாம். எல்ரோயி அப்படின்னு நம்ம பாடுறோம் பாத்தீங்களா? அவர் நம்மை பார்க்கிறாரு. அதாவது சொன்னது போல இங்கே இருக்கிற இந்தியால, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டுல, இங்கே இருக்கிற தருமபுரியில கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களை பார்க்கிறார். பார்க்கிறாருங்களா? உங்களையும் என்னையும் பார்க்கிறாருங்களா? உங்களையும் பார்க்கிறார், என்னையும் நம்மளோட சூழ்நிலையில பார்க்கிறாருங்களா? ஆமென். சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். அதனால எதை குறித்து நம்ம கலங்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய, கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. ஒரு பாடல் ஒன்று பாடுவோமா? அதாவது தெரிந்த ஒரு பாடல். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சூழ்ந்திருக்கிறேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர்.
அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவோமா, ஆண்டவரே நாங்க இனி கலங்க போறது இல்ல, ஆகாரை போல நாங்க கலங்க போறது இல்ல, எலியாவை போல பயந்திருக்க போறது இல்ல. ஏன்னா நான் உனக்கு போதித்து, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் வழி உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்படியே சொல்லுவோமா, இருதயத்துல கையை வச்சுக்கோங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்க போதிப்பீங்க, ஆண்டவரே எனக்கு எந்த வழியில காட்டணும் என்பதை எனக்கு நீ காட்டுவீங்க. எலியாவுக்கு காட்டுனீங்களே, எல்லாம் எழுந்து நிற்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாமா? ஆண்டவரே எலியாவுக்கு நீங்க காட்டினீர் அல்லவா, உம்முடைய ஊழியக்காரன் தான், உமக்காக ஊழிய செய்தவர் தான். ஆனா அநேக காரியங்களை பயந்து இருக்கும் போது பயப்படாத படிக்கு துணையா ஏதோ ஒரு நபரை அனுப்பாம நீரே வந்து நின்னீர் அல்லவா, அதே போல கர்த்தர் நம்ம பட்சத்துல வந்து நிற்பார். நீங்க பயந்திருக்கிற காரியங்களை குறித்து பயப்பட வேண்டாம். உங்களுக்காக துணையா யாரோ ஒரு நபரை கர்த்தர் அனுப்ப மாட்டார், ஏதோ பெரிய ஆட்களை அனுப்ப மாட்டார். உங்களுக்காக துணையாக வந்து இயேசுவே வந்து பத்திரத்தில் இருப்ப. இரு கரங்களை தட்டி இயேசுவே எங்களோடு நீர் இருப்பதற்காக நன்றி அப்பா, எங்களை காண்பவரே உமக்கு நன்றி. அழுது கொண்டு இருந்த ஆகாருக்கு யாரோ வரல, இங்கே தண்ணி ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் செல்லல. என்ன உனக்கு பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் மட்டும் தீர்வு கொடுத்துட்டு தான் அவர் போனாரு. அல்லேலூயா. அவர் வந்து சும்மா போகல, அதற்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வை காண்பித்து விட்டு தான் அவர் போனார். அவர் பார்க்கிறார். யார் நம்மை பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை நன்றாய் அறிந்தவராய் இருக்கிறார். ஓ அல்லேலூயா. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நம்மை குறித்து எல்லாம் அறிந்திருக்கிறார். நடந்தாலும் படுத்தாலும் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர். சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே.